வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ப்ரிசர்வேட்டர். நம்ம நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ரோட்ஸில் நடக்கிறத வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு அசைன்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டிரைவர்ஸோட அவங்களோட இது வச்சு தான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் பண்ணுறோம். டிரைவர்ஸ் வந்துட்டு அவங்க நைட் டைம் வந்து ரோட்டில் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லைட்டாக கண்ணு வந்து மசவுற மாதிரி இருக்கும். ட்ரௌசினஸ் ஸ்லீப்பி கண்டிஷன்ஸ் வரும். அந்த ஸ்லீப்பி கண்டிஷன்ஸை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த சென்சார் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா ட்ரௌசினஸ் ஐபிங் சென்சார். அதாவது அதோட காம்பனன்ட்ஸில் என்னென்னா ஐஆர் சென்சார் மாடியூல், ஆர்டினோ, பஸ்ஸர், அப்புறம் பவர் சப்ளைக்கு வந்து HV90 பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கனெக்டிங் ஒயர்ஸ், அப்புறமா ஐகிளாஸ் ஃப்ரேம்ஸில் தான் எல்லாமே கனெக்ட் பண்ண போகிறோம். ஐகிளாஸ் ஃப்ரேமில் வந்துட்டு ஆர்டினோ சென்சார் மூலமா ஆர்டினோ வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஐஆர் சென்சாரில் வந்துட்டு பேட்டரி, ஸ்விட்சு, பஸ்ஸர், வைப்ரேஷன் மோட்லாம் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். வைப்ரேஷன் மோட் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். இது இதோட ஒர்க்கிங் பிரின்சிபிள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர்ஸ் வந்து ஐபிங் பண்ணும்போது, அதாவது ட்ரௌசினஸ் ஆகும்போது அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினோல வந்துட்டு அந்த இடம் வந்து டிடெக்ட் பண்ணுற ஒரு எலமெண்ட்டாக இதில் இருக்குது. ஆர்டினோ வந்து ஃபர்ஸ்ட் 3 பிளிங்க்ஸ் பண்ணும்போது இந்த வைப்ரேட்டிங் மோடு வந்துட்டு வைப்ரேட் ஆகும். அப்புறமா அதுலேயே அவங்களுக்கு அலர்ட் ஆகலை அப்படின்னா தான் அடுத்து ஒரு 2 பிளிங்க்ல தான் வந்துட்டு இந்த பஸ்ஸர் வந்துட்டு ஒரு அலாட்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து அவங்களோட ட்ரௌசினஸ்லேருந்து திரும்ப நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் மெயினான காம்போனண்டே வந்து ஆர்டினோ தான். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாரி டிரைவர்ஸ், அப்புறம் பஸ் டிரைவர்ஸ், இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ்லேயுமே எல்லா கிளைமேட் சேஞ்சஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம்.